சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய நல்ல ஆட்சியோடும், கழகத்தினுடைய இளைஞர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருடைய நல்ல ஆதரவோடும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் பேர் ஆதரவோடும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நாளை மதியம் 1 மணி அளவில் வேட்புமனுவை தாக்கல் செய்து உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுடைய சகோதரனாக, உங்கள் இல்லத்தில் ஒருவனாக, குறிப்பாக வட மாநிலங்களிலிருந்து நம்முடைய கோவைக்கு வருகை என்று அனைவரும் சமம் என்ற நிலையிலே எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு உன்னத அரசை நடத்துகின்ற முதலமைச்சருடைய நல் ஆட்சியோடு நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை உங்களுடைய பாதங்களில் வைத்து வருகின்ற பொழுது ஆரத்தி எடுத்து மலர் தூவி ஆசீர்வதித்து எங்கள் நாக்கு உதயசூரியனுக்குத்தான் என உறுதி செய்திருக்கின்ற நம்முடைய தாய் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய சொந்தங்களுக்கும், வட மாநிலங்களிலிருந்து வருகிறது இங்கு பல ஆண்டுகளாக குடியிருந்தும் நம்மில் ஒருவராக நம்மோடு இரண்டர கலந்து பழகி வருகின்ற அனைத்து சமுதாய மக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெற வேண்டும். அதில் கோவை தெற்கு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும். அதற்கு இந்த பகுதி மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து நம்முடைய தெற்கு தொகுதியினுடைய வளர்ச்சி, கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளிலும் முதல் தொகுதியாக, முதன்மை பெற்ற தொகுதியாக, வளர்ச்சி பெற்ற தொகுதியாக, அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றிய தொகுதியாக நிச்சயமாக மாற்றிடுவோம் என்ற உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு அனைவரும் ஒன்றுபட்டு வாக்களிப்பீர், உதயசூரியன் வெற்றி பெற செய்வீர், உதயசூரியன் சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கின்ற அத்தனை நெல் உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லி வாக்களிப்பீர், உதயசூரியன். நன்றி.